ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அதில் வந்து என்னுடைய குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் வந்து நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தேன், என்னுடைய ரேங்க் என்ன, நான் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் மந்தில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய குரூப் 1 ஜேர்னி பற்றி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் எத்தனை முறை குரூப் 1 எழுதியிருக்கேன், ஸோ ஒவ்வொரு முறையும் என்னுடைய ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் மார்க் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்றத பற்றி நான் வந்து இந்த இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவில். ஓகே, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டிஎன்பிசி மெயின்ஸ் தொடர்பாக ஃபர்தராக வந்து வீடியோஸ் போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னுடைய குரூப் 1 அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் மொத்தம் 4 முறை வந்து நான் வந்து குரூப் 1 நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் வந்து நான் 2015 நவம்பரில் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதினேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ அதில் வந்து என்னுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 223.5 அவுட் ஆஃப் 300. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கரெக்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 200க்கு 149 நான் கரெக்டாக எழுதியிருந்தேன் அந்த டைமு. ஸோ இதனுடைய இப்போ ப்ரிலிம்ஸ் என்னுடைய ஸ்கோர் இதுதான் அந்த டைமில், ஃபர்ஸ்ட் டைமில். அது கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனேன். மெயின்ஸ் வந்து 2016 ஜூலை மந்த்ல நடந்தது. ஸோ அதில் என்னுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 506 அவுட் ஆஃப் 900. ஸோ அப்போ வந்து இப்போ மாதிரி அப்பயும் வந்து 3 பேப்பர் இருந்தது, பேப்பர் 1, 2 and 3. அப்போ வந்து ஈச் பேப்பரை வந்து மொத்தம் 300 மார்க்கு. ஸோ 900 மார்க்குக்கு நான் வந்து 506 வாங்கியிருந்தேன் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து ரேங்க் 1 எடுத்த டாப்பருடைய மெயின்ஸ் மார்க் என்னென்னு பார்த்தோம்னா 592.5. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய மார்க்குக்கும் என் மார்க்குக்கும் வந்து ஒரு 86 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, இதான் மெயின்ஸ் மார்க்கு. இது நான் அந்த வாட்டி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணி நான் இன்டர்வியூ போயிருந்தேன். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்த டைம் வந்து டோட்டல் வேகன்சி 75 இருந்தது, அரௌண்ட் 75 இருந்தது. ஸோ 1:2 அந்த ரேஷியோவில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 150 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் இன்டர்வியூ போயிருந்தோம். அதில் வந்து இன்டர்வியூ வந்து 2017 ஜூலை ஆகஸ்ட் நடந்தது. அதில் வந்து என்னுடைய ஸ்கோர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 81 செகண்ட் ஸ்லாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 90, செகண்ட் ஸ்லாட் 81, தேர்ட் ஸ்லாட் 72. இப்படி தான் அப்போ வந்து ஸ்லாட் பிரித்து மார்க் போடுவாங்க அந்த டைமில் வந்து. ஸோ நான் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் வந்து 81 மார்க்ஸ் நான் வாங்கியிருந்தேன் அந்த டைமில். ஸோ இன்டர்வியூ முடிச்சுட்டு என்னுடைய டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோன்னா வந்து 587 என்னுடைய மார்க்கு. அண்ட் என்னுடைய ஓவரால் ரேங்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 52 அந்த வாட்டி. அதாவது வேகன்சி 75 இருந்திருக்கு, என்னுடைய ரேங்க் வந்து 52. அண்ட் அந்த வாட்டி நான் வந்து குரூப் 1 கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எனக்கு அந்த வாட்டி சர்வீஸ் கிடைக்கல, குரூப் 1 சர்வீஸ் கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா வந்து என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து 52. பட் என்னுடைய கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ரேங்க் 46க்குள்ளேயே எல்லா போஸ்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ நான் போகும்போது எனக்கு வந்து எந்த ஒரு சீட்ஸ் அவைலபிளாக இல்லை எடுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு அந்த டைம் போஸ்டிங் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து. ஓகே, நம்ம போட்ட எஃபோர்ட்க்கு நமக்கு கிடைச்ச ரேங்க் இதுதான். அண்ட் அந்த ரேங்க்குக்கு வந்து இப்போ இதுவும் வந்து சீட்ஸ் அவைலபிளா இல்லை. ஸோ நம்மளோட ரேங்க் வந்து கொஞ்சம் 10ல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபோக்கஸ் பண்ண போயிட்டேன். என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் வந்து 2017 ஃபிப்ரவரியில் நடந்தது. அதில் நான் வந்து ஸ்கோர் பார்த்தோன்னா வந்து 300க்கு 246 வாங்கியிருந்தேன். நம்பர் ஆஃப் கொஷின்ஸை மாற்றணும்னா வந்து 200க்கு 164 வரும். அண்ட் இது கிளியர் பண்ண நான் மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ் 2017 அக்டோபரில் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் அது மெயின்ஸ் டோட்டல் மார்க் என்னன்னா 463.5. ஓகேங்களா, அதாவது பேப்பர் 1ல் 175, 2ல் வந்து 180, 3ல் வந்து 108.5. டோட்டல் மார்க்ஸ் 463.5 அவுட் ஆஃப் 900. அண்ட் அந்த வாட்டி நான் வந்து என்னுடைய மெயின்ஸ் கிளியர் பண்ணல, ஏன்னா மார்க் மெயின்ஸ் கம்மியா இருந்தது. ஸோ நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணல. பேப்பர் 3ல வந்து என்னோட ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தது, 108.5 இருந்தது. ஸோ அந்த டைம் நான் வந்து என்னுடைய மெயின்ஸை வந்து கிளியர் பண்ணல. ஸோ என்னுடைய தேர்ட் அட்டெம்ப்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் நான் வந்து 2019 மார்ச்ல அட்டன் பண்ணேன். அது என்னுடைய ஸ்கோர் பார்த்தோம்னா வந்து 219 அவுட் ஆஃப் 300. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம்னா வந்து 200க்கு 146 கரெக்டாக நான் எழுதியிருந்தேன். அண்ட் அதை கிளியர் பண்ணி மெயின்ஸ் போயிருந்தேன். மெயின்ஸ் 2019 வந்து ஜூலை மந்த் கலெக்ட் பண்ணாங்க. அதில் வந்து என்னுடைய மார்க் வந்து 750க்கு வந்து 433.75 நான் வாங்கியிருந்தேன் அந்த டைமு. ஸோ அந்த டைம் நான் வந்து என்னுடைய மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். செகண்ட் டைமாக கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருந்தேன். இன்டர்வியூ வந்து 2019 டிசம்பரில் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் அதில் வந்து என் மார்க் பார்த்தோம்னா வந்து 67.5 செகண்ட் ஸ்லாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 75, செகண்ட் ஸ்லாட் 67.5, தேர்ட் ஸ்லாட் வந்து 60. இந்த மாதிரி வந்து ஸ்லாட்ஸை பிரித்து மார்க் போடுவாங்க. எனக்கு வந்து செகண்ட் ஸ்லாட் போட்டாங்க 67.5. ஸோ நான் டோட்டல் மார்க் பார்த்தோம்னா இன்டர்வியூ அண்ட் மெயின்ஸில் சேர்த்து
501.25 out of 850. ஸோ அது டோட்டல் மார்க்கு. அண்ட் என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்த்தோன்னா வந்து 145 அந்த வாட்டி. ஸோ அந்த வாட்டி டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா 182 இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 365 மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தோம். எனக்கு அதில் 145th ரேங்க் இருந்தது. அண்ட் அகைன் அந்த வாட்டி நான் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தேன். திரும்பவும் வந்து அதே தான், சேம் கதை தான், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்ன்ற மாதிரி நமக்கு வந்து இந்த வாட்டி வந்து போஸ்டிங் கிடைக்கல. சேம் ரீசன் தான். என்னுடைய ரேங்க் வந்து 145 இருந்தது. பட் ரெண்டு கம்யூனிட்டிக்கு வந்து மொத்தமாக இருந்த சீட்ஸ்லாம் வந்து 115 ரேங்க் 115 முடிஞ்சிருச்சு. ஸோ நான் போய் எடுக்கும்போது இந்த வேகன்சி இல்லை. ஸோ அந்த டைம் எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல. பட் இந்த வாட்டி நான் பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு. அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட் 4th அட்டெம்ப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் வந்து 2021 எழுதியிருந்தோம். ஏன்னா இது ஆக்சுவலாக 2020 நடக்க வேண்டிய டெஸ்ட் இது. பட் கோவிட்னால வந்து 1 year தள்ளி எக்ஸாம் வச்சாங்க. ஸோ இதில் என்னோட ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 232.5 out of 300. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸாக பார்த்தோம்னா 200க்கு 155 கரெக்டாக எழுதியிருந்தேன் இந்த வாட்டி. அண்ட் இதை கிளியர் பண்ணி நான் மெயின்ஸ் போயிருந்தேன். மெயின்ஸ் 2022 மார்ச்ல வச்சாங்க. அண்ட் இதில் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 418.25 டோட்டல் ஸ்கோரு. பேப்பர் 1ல வந்து 148.25, 2ல வந்து 133.25, அண்ட் 3ல வந்து 136.75. பட் இந்த வாட்டி நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணலை 4th டைமு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னுடைய 2nd attempt அண்ட் 4th attemptல நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணாததுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து அந்த 2 அட்டெம்ப்ட்லையும் நான் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பேட்ச் போட்டு ப்ராப்பர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலை மெயின்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அப்படியே சிம்பிளாக படிச்சுட்டு போய் எழுதுனதான் வந்து அந்த 2 அட்டெம்ப்ட்லையும் நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணாததுக்கு முக்கியமான ரீசன். ஸோ என்னுடைய இந்த தவறிலிருந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா இதுதான். நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நமக்கு எவ்வளோ நாலேஜ் வேணால் இருக்கலாம், பட் நம்ம வந்து ப்ராப்பர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம வந்து போய் மெயின்ஸ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம். அண்ட் உங்கள நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 12th ஃபெயில் அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு மனோஜ்குமார் சர்மா அவர்களுடைய கதை தான் அது. அவர் வந்து 4 முறை யூபிஎஸ்சி எழுதுற மாதிரியும் அவருடைய 4th அட்டெம்ப்ட்ல வந்து அவர் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிற மாதிரியும் கதை இருக்கும். நல்ல ஒரு படம் அது, நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு படம் அது. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம் அது. அந்த படத்துல வந்து மனோஜ்குமார் சர்மா வந்து 4th அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடுவாரு. ஸோ அதனால வந்து 12th ஃபெயில் அப்படின்ற படம் வந்திருக்கு. சப்போஸ் அவர் கிளியர் பண்ணலன்னா என்ன ஆயிருந்திருக்கும், எனக்கு அதை மாதிரி ஆயிருந்திருக்கும். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இங்க நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து நிறைய மனோஜ்குமார் சர்மாக்கள் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய 2nd அட்டெம்ப்ட்லயோ 3rdலயோ 4th அட்டெம்ப்ட்லயோ வந்து கிளியர் பண்றவங்க நிறைய பேர் உண்டு. அதே இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எழுதுவாங்க, பல முறை எழுதுவாங்க. ஆனால் அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியாது மெயின்ஸை. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பேசிக்காக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தவறுகளை திருத்திக்கிறது தான். ஓகேங்களா, நம்ம போன முறை என்ன தப்பு பண்ணணுமோ மெயின்ஸில் அதை வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாமல் நம்ம கரெக்டாக வந்து அந்த தப்புகள் கண்டுபிடிச்சி லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கணும், திருத்திக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த தவறுகளை திருத்திக்கூடிய பண்புகள் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிடுறாங்க, கிளியர் பண்ணிடுறாங்க. இதை திருத்திக்க முடியாதவங்க தான் வந்து பல முறை மெயின்ஸ் எழுதியுமே வந்து பாஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ என்னுடைய இந்த குரூப் 1 ஜேர்னி மூலிமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் மெசேஜ் இதுதான். லேர்ன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ் இன் அப்கமிங் எக்ஸாம்ஸ். நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, படித்தாலும் சரி, பி இட் ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய போன எக்ஸாமில் பண்ண தவறுகளை கண்டுபிடிங்க, ரிஸ்டோர் பண்ணுங்க, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. பண்ணிட்டு அடுத்த டைம் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா, நம்ம நிறைய பேர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னே ரெகனைஸ் பண்ணுறதில்ல, ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால நம்ம வந்து பல முறை தேர்வு எழுதி நம்ம சோர்ந்து போய்ட்றோம். ஏன் நமக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அப்புறம் அதை வந்து திருத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.